எஸ் குட் ஈவினிங் எவ்ரி ஒன். இன்னைக்கு வந்து லாஸ்ட் சண்டே நடந்த டெஸ்ட் கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ யூனிட் 1 நியூ சிலபஸ் கார்டேட்டா ஒன்லி. ஸோ செகண்ட் டெஸ்ட் நம்பர் 2. சார் நான் பேசுறது தெளிவாக கேட்குதா எனி ஒன்? ஓகே டிஸ்பிளே கொஸ்டின் டிஸ்பிளே ஆயிருக்கும், நீங்கள் கையில் வச்சிருப்பீங்க. சரியா? இந்த கொஸ்டினை பற்றின டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட், அதாவது ரொம்ப டைரக்டா தான் இருக்கும் கொஸ்டின்ஸ் எல்லாமே. இதுல உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப டைரக்ட் கொஸ்டின் தான். பட் எனிவே எப்படி ஒவ்வொருத்தரும் எப்படி எழுதியிருக்கீங்கன்னு நீங்க தான் ஜட்ஜ் பண்ணணும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஜா, அதாவது ஃபர்ஸ்ட் ஜாடு வெர்டிபிரேட்ஸ் ஆக்சுவலா த பிளாக்கோடோம்ஸ். ஸோ மோஸ்ட்லி இதுல எடுத்த கொஸ்டின்லாம் ஒவ்வொன்றும் நான் ரொம்ப யோசிச்சு ஆஸ் பர் சிலபஸ் படி உள்ள இதுதான் நான் ரொம்ப எடுத்திருக்கேன். ஏன்னா இது கார்டேட்டா வந்து உங்களுக்கு புது ஏரியா, அதாவது ஓல்டு சிலபஸ்ல இது எதுவுமே கிடையாது, எல்லாமே புதுசாக தான் நீங்க படிச்சிருப்பீங்க. சரி, ரைட். ஸோ பட் டைரக்ட் தான், ரொம்பலாம் ட்விஸ்ட் பண்ணிலாம் கேட்கல. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அடுத்தது ஃபர்ஸ்ட் ஃபாசில் ரெக்கார்ட் இன் த வெர்டிபிரேட்ஸ் இட் ஃபவுண்ட் இன் த ராக் ஒடோவிசியன் பீரியட். இது எவல்யூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ வரக்கூடியது. சரியா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ. பெட்ரமைசான் த ஆன்டி கோகுலன்ஸ், இது வந்து ஆக்சுவலா செக்ரேட்டட் பை தட் நம்ம ஆன்டிகோகுலன்ஸ். இது டிஃபரெண்டா இருக்கு கொஸ்டின் பாருங்க. salivary glands, லாஸ்ட் ஆப்ஷன் இஸ். அடுத்த ஜாஸ் சஸ்பென்ஷன் ஆஃப் பிளாக்கோடோம்ஸ், லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஜாஸ் சஸ்பென்ஷன் நம்ம சிலபஸ்ல ஸ்பெசிஃபிக்கா சொன்னவாங்க, அதுல இருந்து கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட். அடுத்தது which are the following not கேட்டது பாருங்க, நாட் அசஸ்ட் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். இது ஆன்சர் வந்து பெக்டோரல் ஃபின், பி இஸ் a கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து த டெய்ல் ஆஃப் லேட்டரல் கம்ப்ரஸ், இது வந்து ஸ்னேக்ல கேட்டிருக்கோம். அது பர்டிகுலரா பாய்சனஸ் நான் பாய்சனஸ் நாட் சிலிண்ட்ரிக்கல் கேட்டிருக்கோம். சரியா? ஸோ ஆன்சர் வந்து லாஸ்ட் ஆப்ஷன் சி ஸ்னேக். அடுத்த which of following not that reptilian characters of சைமூரியா. வித்தியாசமான இதுவும் டிஃப்ரெண்டான கொஸ்டின் தான். நாட் தான் கேட்டிருக்கோம் பாருங்க, நாட் ரெப்டிலியன் கேரக்டர். ஏன்னா சைமூரியா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல். சரியா? இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். த ஸ்கல் ஃபிளாட் வித் ரெடியூஸ்டு ஓஸ்பிளை. சரியா? இதுதான் வந்து ரெப்டிலியன் கேரக்டர் வராது. மற்ற வந்து எல்லாமே வந்து மற்ற மூணுமே ரெப்டிலியன் கேரக்டர் வரும். சைமூரியா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதெல்லாம். ரைட். நீங்க அதுல வந்து ரெப்டிலியன் கேரக்டர்ஸ் என்னென்ன இதெல்லாம் பேர்ட்ஸ் கேரக்டர்ஸ், அந்த ரெண்டே கனெக்டிவ் லிங்க், அந்த ரெண்டையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அடுத்த மார்சுபியல் வித் தட் அலண்டோபிளாசண்டா, இது வந்து பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். இதுவும் நம்ம சிலபஸ்ல உள்ளதான். அது திரும்ப ஜாஸ் சஸ்பென்ஷன் ஃபார் எலாஸ்மோ பிரான்ச்சஸ், பி. ஒரு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த 4 ஆப்ஷன்ல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா நம்ம சிலபஸ்ல இருக்கிறவா நான் இதை சொல்றேன், பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். அடுத்த அனிமல் லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 த குரூப் விச் டைட் பிளாங்க்ஸ், எந்த கேட்டகரி வரும். இது அப்படியே நீங்க மேட்ச் பண்ண வேண்டியதான். சி ஆப்ஷன் வந்து கரெக்டா மேட்ச் ஆகும். சி ஆப்ஷன். ஓகே, மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. சி ஆப்ஷன் கரெக்டா மேட்ச் ஆகும். அடுத்த 11th ஒன், which are the following animals showing the discontinuous distribution. அப்ப டிஸ்கண்டினியூஸ்னாவே அது வந்து லங் ஃபிஷ் தான். சரியா? பர்டிகுலர் அமெரிக்கன் லங் ஃபிஷ், ஆஸ்திரேலியன் லங் ஃபிஷ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, லெப்டோப்ரஸ், நியோப்சரட்டஸ், அது எல்லாமே. ஸோ இதுதான் டிஸ்கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ல வரக்கூடியது. ஸோ ஏ இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். அடுத்த which are the following நான் பாய்சனஸ் ஸ்னேக், ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். அதாவது நம்ம சிலபஸ்ல பாய்சனஸ் அண்ட் நான் பாய்சனஸ் இருக்கிறவாங்க, ரொம்ப பேசிக்கா கேட்டா இதுதான், எது பாய்சனஸ் எது நான் பாய்சனஸ். இது வந்து நான் பாய்சனஸ் வந்து பைத்தான், மற்ற எல்லாமே வந்து சில பேர் இந்த இது எடுத்தீங்களான்னு தெரியல. கோரல் ஸ்னேக் இது வந்து பாய்சன். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அட் த டிஃப்ரெண்ட் கலர் ஆஃப் த ஃப்ராக் ஸ்கின் இஸ் கண்ட்ரோல்டு பை, இது இந்த டேபிள்ல வரக்கூடியது. சரியா? ஸோ இது வந்து ஹார்மோன் கண்ட்ரோல் பண்ணும், நர்வஸ் சிஸ்டமும் கண்ட்ரோல் பண்ணும். சில பேர் மெலனோசைட்ஸ் எடுத்திருக்கலாம், ஏன்னா ஸ்கின் கலர்னா மெலனோசைட்ஸ். ஸோ நாட் ஓன்லி தட். சரியா? இது ரெண்டுமே ஆப்ஷன் வரும். ஸோ ஏ அண்ட் சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். எப்பவுமே இந்த போத் அப்படின்னு வந்தாலே அதுல ஒரு கண்ணு வச்சுக்கணும். மோஸ்ட்லி அது ஆன்சர் இருக்க வாய்ப்பு இருக்கு. சரியா? போத்னு வந்தாலே கொஞ்சம் எப்பவுமே இந்த கொஸ்டின், இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொஞ்சம் அந்த போத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அதுக்காக டக்குன்னு போட்டு வந்துடும்டா, ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்து which is the not the correct for birds, இருக்குல்ல இதெல்லாம் பேர்ட்ஸ் ரிலேட்டடா இல்லாதது. ஏற்கனவே பேர்ட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்றோம், இதெல்லாம் வரும். நிமோனிக்
இதான் சொன்னல போன் டிஃப்ரெண்டான போன். இதே ஒரு கொஸ்டின் தான். பேர்ட்ஸோட போன் என்ன டைப்னு கேட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். அதுமாதிரி லங்ஸ் ஃபுல்லாவே எப்படி இருக்கும்? ஏர் சாக்கா இருக்கும். சரியா? அதுமாதிரி ஆம்னியாட்ஸ். ஸோ ஆன்சர் வந்து எக்ஸோதெர்மி ஆன்சர். ஏன்னா கேட்ட கொஸ்டின் என்னது? நாட் தான் கேட்டிருக்கோம். ஏன்னா இது வந்து எண்டோதெர்மி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் வந்து லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்த போன் மேரோ இஸ் ஆப்சன்ட். இதை நீங்க கரெக்டா எழுதினாவே இந்த கொஸ்டின் கரெக்டா எழுதிருக்கலாம். ஏன்னா நிமோட்டிக் போன்ல என்ன இருக்காது? போன் மேரோ இருக்காது. அப்ப அது நிமோட்டிக் போன் எதுல இருக்கும்? ஏவ்ஸ் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஏவ்ஸ் பேர்ட்ஸ் ஜென்ரலா கொடுத்துருக்கேன் நான். ஸோ நமக்கு போன் மேரோ இருக்காது. ஏன்னா இது வந்து அடாப்டேஷன், ஃபிளைட் அடாப்டேஷன். ஓவர் வெயிட்டா இருந்தா அது பறக்கிறதுல சிரமப்படும் பாத்தீங்களா? அதுக்காக. ரைட். அடுத்தது the phylum Chordata, it's divided into the two subphylum. into not two. சரியா? அதாவது எப்படி டிவைட் பண்றோம்? சப்ஃபைலமா எதெல்லாம் டிவைட் பண்றோம்? இது வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்லயே வந்துரும். சரியா? ஸோ ஆன்சர் வந்து tunicata and cephalochordata, vertebrata. ஸோ இந்த 3 கேட்டகரியா தான் நம்ம பிரிக்கிறோம். சப்ஃபைலமா கார்டேட்டாவோட பைலத்தை சப்ஃபைலமா 3 கேட்டகரியா பிரிக்கிறோம். அடுத்த 17th one. இது வந்து reptilian features of the prototherian mammals கேட்டிருக்கோம். which of the following? எந்த இது வந்து reptilian and prototherian இதுவும் நம்ம சிலபஸ்ல இருக்கு. யூத்திரியா, புரோட்டோத்திரியா, மெட்டாத்திரியா எல்லாமே சிலபஸ் உள்ளதுதான். சரியா? இதுக்கு ஆன்சர் வந்து பெர்சன்ஸ் ஆஃப் கொலையக்கா. ஏன்னா கொலையக்கா வந்து ஆக்சுவலி ரெப்டிலியன்ல வரக்கூடாது. ரெப்டிலியன் கேரக்டர் தான். வேற இது வந்து மேமல்ஸ்ல நம்ம கொலையக்கா ஆனஸ்ன்னு சொல்லுவோம். சரி, இது வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். அதோட கேரக்டர் புரோட்டோத்திரியால இருந்து வந்துரு. புரோட்டோத்திரியானா எக்லேயிங் மேமல்ஸ் தான். சிம்பிளா சொன்னது எக்லேயிங் மேமல். அப்ப எக்லேயிங் மேமல்னா எது எக்லே பண்ணும்? பேர்ட்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ் வந்து எக்லே பண்ணும். சரியா? அப்ப பேர்ட்ஸ்னாவே நமக்கு ஞாபகம் வந்துடும், இந்த கொலையக்கா ஞாபகம் வந்துடும். சரியா? உங்களுக்கு தெரியும், இந்த ஆனஸ் தான் அப்படி சொல்லுவோம். அப்ப ரெப்டிலியன் கேரக்டர் இந்த புரோட்டோத்திரியா மேமல்ஸ்ல இந்த இது இருக்கு, பிரசன்ஸ் ஆஃப் கொலையக்கா. சோ மத்ததெல்லாம் கிடையாது. சோ லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். The chordates have evolved from. ஆக்சுவலா வந்து இது ஈஸியாவே நீங்க எழுதியிருக்கலாம். இதுல ஒரு சில பேர் அசிரியன் போட்டீங்களான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன் வரவே வராது. இதுல வந்து எக்னோடெர்ம் தான் கரெக்ட் ஆன்சர். நீங்க வந்து புரோட்டோகார்டேட்டால நம்ம எடுத்துக்கணும். ப்ரோகார்டேட்டா. சரியா? அதுல எக்னோடெர்மாட்டா இன்வெர்டிபிரேட்டா பொறுத்தளவு அப் டு புரோட்டோசோவால் ஆரம்பிச்சு எக்னோடெர்மாட்டா வரைக்கும் ஃபைலம். ஆஃப்டர் தட் ப்ரோகார்டேட்டா. ஸோ எக்னோடெர்மாட்டால தான் வந்தது. இதுக்கு நிறைய அஃபினிட்டி நம்ம மெட்டீரியல் கொடுத்துருக்கேன், நீங்க பார்த்துருப்பீங்க. ரைட். அடுத்த மேமல்ஸ் அரோஸ் டூரிங் தட் டெராசிக் பீரியட். இது சில புக் டு புக்கு, அதாவது நான் நம்ம மெட்டீரியலே அந்த டயக்ராம் வச்சு பார்த்தா கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். நீங்க எல்லாமே டயக்ராத்தை எக்ஸாக்டா நீங்க பார்க்க வேண்டாம். ஏன்னா அது வந்து அது ஒரு ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்கு தான். இது சில பேர் டவுட் சொல்லியிருந்தாங்க. ஆனா ஆன்சர் வந்து லாஸ்ட் ஆப்ஷன் தான். நம்ம தியரியை வந்து நீங்க கரெக்டா பார்த்துருங்க. தியரியை டயக்ராம் வந்து அதுல ஒரு சின்ன ஒரு டயக்ராமா நான் காமிச்சிருந்தேன் மெட்டீரியல்ல. அது கொஞ்சம் டிவியேட் ஆகும். அந்த படம் வந்து பார்த்தா கரெக்டா இதுல மேட்ச் ஆகாது. பட் இதுதான் ஆன்சர் கரெக்ட். சரியா? ஸோ ஆன்சர் லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ஆஸ்ட்ரோகோடம் ஹேட் நோ. இது அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு கேட்டிருக்கோம். ஜாஸ் அண்ட் பேட் ஃபின்ஸ் ஆர் ஹேவிங். சரியா? நோ, எது கிடையாதுன்னு சொல்றேன் நான். சரியா? ரைட். ஓகே. ஸ்பேஸ் வரணும் பார்த்துக்கோங்க. ரைட். மற்றது எல்லாமே உண்டு சார், ஸ்பெஷல். அடுத்த லார்வா பெட்ரமைசான். ரொம்ப எல்லாரும் கரெக்டா எழுதிருப்பீங்க. யூஜிடிஆர்ல இந்த கொஸ்டின் கேட்டாங்க. சரியா? பெட்ரமைசான் சொன்னாவே அமோசிட்டஸ் லார்வா தான். ரைட். அடுத்த டெய்ல் ஆஃப் சைக்ளோஸ்டோம்ஸ். டெய்ல் வந்து என்ன டைப் ஆஃப் டெய்ல் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஏ டைப். ஏ மீன்ஸ் டைப் 2 தான் பிரிஞ்சிருக்கும். சரியா? அடுத்த இயர் ஆஃப் மிக்ஸினிஃபார்ம்ஸ். இது வந்து இதுவும் நான் டேபிள் ஃபார்ம்ல ஒன்று கொடுத்துருப்பேன். அதுல 3 செமி சர்க்குலர் கனாலா, சிங்கிள் சர்க்கிள், 2ஆ 1ஆ அதுல இருந்து கேட்டிருக்கோம். மிக்சினோட ஃபார்ம்ஸ் தான் இதுவும். மிக்சின் ஸ்பேஸ் விட்டுருக்கணும். சரியா? ஸோ அதுல டிஃபரன்ஸ் கூட ஒரு டேபிள் போட்டிருப்பேன் பாருங்க. நான் அந்த டேபிள் இது கொடுத்துருப்பேன். சரியா? அதுல இருந்தா எடுத்தது இந்த கொஸ்டின். சரி. அடுத்தது நியோட்டனி. நியோட்டனி இது வந்து பி ஆப்ஷன் கரெக்டா வரும் சார். delayed metamorphosis due to the physiological and ecological changes in that environment. சரியா? சோ அதுதான் கரெக்டா பொருந்தும். B is the correct option. அடுத்த 25. which of the amphibian egg developed with the vocal sac? Very important question சார். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் டிஆர்பில நான் எதிர்பார்க்கிற கொஸ்டின். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு டிஃப்ரெண்டா ஒரு ஆம்பிபியன் வந்து அந்த வோக்கல் சாக் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து பேரண்டல் கேர்ல வரும். ஆம்பிபியன் பேரண்டல் கேர் ஆஃப் ஆம்பிபியன் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அது மைண்ட்ல வச்சுக்கோ. ஆன்சர் வந்து ஏ சார்.
ஏ இது கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லாம இருக்குது. இது இந்த ஸ்பேஸ் வரணும். நம்ம இங்க சாலமண்டர் ஆனா அங்க கரெக்டா இருந்திருக்கும். நம்ம பிடிஎஃப் மாத்தும் போது எப்படியோ சில இது வந்து மெர்ஜ் ஆயிருக்கு. ஓகே ரைட். ஸோ ஏ ஆப்ஷன் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். 25 நான் மெயினா நான் வைக்கிற டெஸ்ட் கொஸ்டினை படிச்சாலே நீங்க பாஸ் பண்ணிடலாம். நான் திரும்ப திரும்ப சொல்றது இதுதான். அந்த டெஸ்ட் கொஸ்டினை நான் வைக்கிற டெஸ்ட் கொஸ்டினை படிச்சாலே இப்ப நான் வந்து ஒவ்வொரு கொஸ்டினையும் அப்படியே எப்படி சொல்றது ரசிச்சு எப்படி டிஆர்பில கேட்பாங்கன்னு சொல்லி யோசிச்சு அப்படி கொஸ்டின் எடுத்துட்டு இருக்கேன். அப்போது இந்த மாதிரி நீங்க முக்கியமான ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படிலாம் கேட்க வாய்ப்பு இருக்கு, இதுக்கு முன்னாடி எப்படிலாம் கேட்டிருக்காங்க, ஈவன் யூஜிடிஆர்பியா இருந்தாலும் சரி, வேற டிபார்ட்மெண்டா இருந்தாலும் சரி, வேற டிபார்ட்மெண்ட் இதுக்கு ரிலேட்டடா உள்ள எக்ஸாம்பிள் அது எல்லாமே ஒரு கோத்ரூ பண்ணிடுவேன். கம்ப்ளீட்டா நான் கோத்ரூ பண்ணிட்டு தான் நான் கொஸ்டின் எடுக்க உட்காருவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ இதை தாண்டி வராது. நீங்க அதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இப்போ இதுல ஒரு மிஸ்டேக் பண்றீங்க, இந்த கொஸ்டின்ல நீங்க மிஸ்டேக் பண்றீங்கன்னா அது ஒரு 15 கொஸ்டினோ 20 கொஸ்டினோ மிஸ்டேக் பண்றீங்கன்னா அந்த 20 கொஸ்டினை திரும்ப நீங்க தரவு பண்ணிடணும். டெஸ்ட் முடிஞ்சிருச்சா அப்படியே தூக்கி போட்டுறக்கூடாது. அதுதான் பண்ணக்கூடிய மேஜர் மிஸ்டேக் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் பண்றது. ஒரு டெஸ்ட் முடிஞ்ச உடனே அந்த கொஸ்டின் எடுத்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் அனலைஸ் பண்ணணும். ரொம்ப ஃபெமிலியர்னா ஒரு நோட் லாங் சைஸ் நோட் போட்டுக்கணும். லாங் சைஸ் நோட்டு போட்டுருக்கணும். அதுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த நோட்டை எரர்லெஸ் நோட்டுன்னு சொல்லலாம். நீங்களே எவ்வளவு டைட்டில் போட்டுக்கலாம், எரர்லெஸ் நோட். சரியா? அதான் அந்த நோட்டு டைட்டிலே. நீங்க இன்னைக்கு இந்த டெஸ்ட் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எழுதணும்னா ஒரு 15 கொஸ்டின் தப்பா எழுதிருக்கீங்க, இல்ல 20 கொஸ்டின் தப்பா எழுதிருக்கீங்க, நோ ப்ராப்ளம். சரி, நம்மளுக்கு தெரியல, தப்பா எழுதிட்டோம். அடுத்த தடவை இந்த கொஸ்டின் இதுக்கு ரிலேட்டடா வந்தா நம்ம தப்பா எழுதக்கூடாது. சோ இதுதான் ட்ரையல் அண்ட் எரர். தாண்டேக் சொன்ன மாதிரி சைக்காலஜி படி. அப்ப என்ன செய்யணும்? அடுத்த தடவை நம்ம தப்பு பண்ணக்கூடாதுன்னா அந்த 20 கொஸ்டினை ஹிண்ட் எடுத்துடணும். திரும்ப 1வது கொஸ்டின்ல இருந்து பார்க்கணும். சிலது நீங்க கெஸ்ல அடிச்சிருப்பீங்க, ஏன்னா மைனஸ் மார்க் கிடையாது பாத்தீங்களா? அந்த மாதிரி கெஸ்ல அடிச்சதெல்லாம் கரெக்ட். சிலதுக்கு நம்ம எந்த காலம் கெஸ்ல அடிச்சாலும் சரி அது கண்டிப்பா ராங்கா தான் போகும். நம்ம விதின்னு சொல்லுவோம், அது வேற. மேபி சில கொஸ்டின் கரெக்டா ஆகலாம் கெஸ்ல. சரியா? அப்ப அந்த மாதிரி உள்ளதையும் இது நமக்கு மறக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு என்ன செய்யணும்? அந்த எரர்லெஸ் நோட்ல ஏத்திடணும். அந்த ஏத்துன்னு பெருசா ஒண்ணும் கிடையாது. இந்த இருக்குல்ல, இப்ப இந்த கொஸ்டினே வச்சுக்கோங்களேன், இன் விச் ஆஃப் த டாம்பிபியன் அப்படிலாம் எழுதக்கூடாது. டாம்பிபியன் எக் டெவலப்மெண்ட் வித் ஓக்கல் செகண்ட் போட்டு இங்க டேஷ்ல இந்த ஆன்சர் அப்படியே எழுதி வச்சிடணும். அவ்வளவுதான். இங்க விச்சு, வேறு, வாட்டு, வென்னு அதெல்லாம் எதுவும் எழுதக்கூடாது. உங்களுக்கு மட்டும் புரிஞ்சா போதும். வேற யாருக்கும் புரியணும் அவசியமே கிடையாது. வேற யாருக்குமே புரியணும். உங்களுக்கு மட்டும் புரியுற மாதிரி எழுதிட்டு இதுக்காக இத கலர் பேனா வச்சுலாம் எழுதி டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதையும் நான் சொல்லிடுறேன். ப்ளூலயே எழுதுறீங்களா, ஒரு அண்டர்லைனிங், அவ்வளவுதான். சோ அப்ப ஒரு 50 கொஸ்டின்ல உங்களுக்கு 20 கொஸ்டின் நீங்க எழுதுறீங்க. சில இது ஒவ்வொருத்தரும் மாறும். சில பேர் 15 கொஸ்டின் எழுதுவீங்க, சில பேர் 10 கொஸ்டின் எழுதுவீங்க, சில பேர் 30 கொஸ்டின் எழுதுவாங்க, சில பேர் 40 கொஸ்டின் கூட எழுதுவாங்க. நீங்க படிச்சதை பொறுத்து. இல்ல இது ரொம்ப ஃபெமிலியர், எல்லா கொஸ்டின் எழுதக்கூடாது. அதையும் நான் சொல்லிடுறேன். எல்லா கொஸ்டினும் எழுதக்கூடாது. உங்களுக்கு இது ரொம்ப ஃபெமிலியர், எப்ப கேட்டாலும் நான் கரெக்டா சொல்லிடுவேன் அப்படின்னு அதெல்லாம் எழுதக்கூடாது. இல்ல இது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு, இந்த கொஸ்டின் வித்தியாசமா இருக்கு, அப்ப அந்த மாதிரி உள்ளதை உடனே நீங்க என்ன செய்யணும்? அந்த எரர்லெஸ் நோட்ல எழுதிடணும். திரும்ப நான் இது ரிவிஷன் வைப்பேன் தெரியுமா? எப்ப இது யூஸ் ஆகும்னு சொல்றேன் பாருங்க. அடுத்த நீங்க ரிவிஷன் வைப்பேன் பாருங்களா, அப்ப அந்த எரர்லெஸ் நோட் வந்து அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை பார்த்தாலே உங்களுக்கு கான்பிடன்ட் 100 இல்ல 200% ஏறிடும். அதுதான் எரர்லெஸ். இதுதான் கீ ஃபார் சக்சஸ். நான் முதல் கிளாஸ்ல இருந்து சொல்லியிருக்கேன், எத்தனை பேர் போட்டிருக்கீங்கன்னு தெரியல. சரியா? எரர்லெஸ் நோட் அதுதான் கீ ஃபார் சக்சஸ். அந்த 20 கொஸ்டினோ 30 கொஸ்டினோ பக்காவா ஹிண்ட் எடுத்துட்டு வச்சுங்களேன், அடுத்து இந்த கொஸ்டின் நீங்க பார்க்கவே வேண்டாம், பார்க்கவே தேவையில்லை. அடுத்த ரிவிஷன் வரும்போது அது அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு திரும்ப எதெல்லாம் நம்ம தப்பு பண்ணிருக்கோம் ரீகால் பண்ணிட்ட அப்புறம் அதுக்கு ரிலேட்டடா தான் கொஸ்டின்ஸ் வரும். அதுதான். மீதி உள்ள 4 ஆப்ஷனுக்கு ஏதாவது நீங்க எழுத வாய்ப்பு இருந்தாலும் நீங்க அதை எழுதுங்க. அதான் மினிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவராவது நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். நான் மினிமம் தான் சொல்லியிருக்கேன். சரியா? இல்லைன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குரூப் டிஸ்கஷனை நல்லா சில பேர் வாட்ஸ்அப் குரூப்லயும் நல்லா டிஸ்கஸ் பண்றீங்க. சில குரூப் வந்து அப்படியே தூங்கிட்டே தான் இருக்குது. அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஏதாவது டவுட்னா குரூப்ல டிஸ்கஸ் பண்ணுங்க. அதுதான் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல டிஸ்கஸ் பண்ணுங்க. சப்போஸ் ஒருத்தர் தெரியல, ஒருத்தர் எவிடன்ஸோட அந்த புக்கோ இல்ல நம்ம மெட்டீரியலோ இல்ல வேற ஏதாவது சோர்ஸோ, சரியா? நெட் சோர்ஸ் வந்து மேக்சிமம் சில இது மிஸ்டேக் இருக்கு. நெட் சோர்ஸ் சரியா? ஏதாவது ரெஃபரன்ஸ் புக் இருந்தா குரூப்ல நீங்க ஷேர் பண்ணலாம். யூஸ்ஃபுல்லா நீங்க ஷேர் பண்ணலாம் சார். சரி, அதுல தவறே கிடையாது. யூஸ்ஃபுல்லா ஏதாவது ஒண்ணு நீங்க ஷேர் பண்ணலாம்.
நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த குரூப். இல்ல நீங்க பர்சனலா வந்து உங்க சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பர்சனலாவும் நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஏன்னா இந்த குரூப் வந்து அப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். டிஸ்கஷனுக்கு நல்லா யூட்டிலைஸ் பண்ணணும். அதுதான் இங்க உள்ள பெரிய உங்களுக்கு ஒரு பலமா இருக்கும் சூர்யா கோச்சிங் பொறுத்த அளவுக்கு. சரியா? சார் ரைட். இதெல்லாம் நீ ஃபியூச்சர்ல அட்லீஸ்ட் சரி நான் இது வரைக்கும் செய்யலையே சார் அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். இன் ஃபியூச்சர்ல இதை செய்யுங்க. கண்டிப்பா நீங்க சக்சஸ் பண்ணிடலாம். வேற ஒரு பெரிய ஒரு விஷயம் கிடையாது. சரி, கம் டு த பாயிண்ட். கொஸ்டின் நம்பர் 26. 26ல வந்து இதுல பாய்சனஸ் அண்ட் நான் பாய்சனஸ் இதுல வந்து வித் ஐடியா ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வச்சு சொல்றேன். ஏற்கனவே சொல்லிட்டேன். ரொம்ப பேசிக்கா கொஸ்டின் கேட்டா எந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், எது பாய்சனஸ் எது நான் பாய்சனஸ். சரியா? இல்லைன்னா அதோடைய ஐடென்டிபிகேஷன், ஒரு பாய்சனஸ் ஸ்னேக் எப்படி இருக்கும், ஒரு நான் பாய்சனஸ் ஸ்னேக் எப்படி இருக்கும், ஐடென்டிபிகேஷன் வந்து கொஸ்டின் கேட்கலாம். சரியா? இதுல பர்டிகுலர் ஸ்கேல் இட்ஸ் நாட் இன் த ஷேட் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துட்டு இது எந்த ஸ்னேக்கு ரிலேட்டட் அப்படின்னு கேட்கிறோம். இதுக்கு வந்து ஆக்சுவலா பி சார் வைப்பருக்கு ரிலேட்டடா உள்ளது. இது அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் படிச்சிருந்தா இந்த கொஸ்டின் கரெக்டா நீங்க எழுத முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். அடுத்தது கரெக்ட் மேட்ச் கேட்டிருக்கோம். எந்த மேட்ச் வந்து கரெக்டா இருக்கு. கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும் டிஆர்பில, நோ டவுட். எழுதி வச்சுக்கோ. நான் 2 கொஸ்டினும் 3 கொஸ்டினும் தான் கேட்டிருக்கேன். இந்த இதுல ஸ்கல் ஆஃப் மேமல் ஷூரா ஒரு கொஸ்டின் வரும் சார். நான் 2 to 3 கொஸ்டின் தான் கேட்டிருக்கேன். ஞாபகம். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், 27வது கொஸ்டின். சரி, கரெக்ட் மேட்ச். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து அனாப்சிடா. எக்ஸாம்பிள் இது நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஒரு வழியே கிடையாது. சரியா? சோ இது கரெக்ட். ஓகே. நெக்ஸ்ட் இது பாராப்சிடா, crocodiles வராது. எக்ஸாம்பிள் தப்பு. அடுத்தது டயாப்சிடா ஸ்னேக் வரும். சினாப்சிடா வந்து பிரிமிட்டிவ் மேமல்ஸ் வரும். சோ ஆன்சர் சி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். ரொம்ப முக்கியமான இந்த 4ல இருந்தா கொஸ்டின் வரும். இந்த 4க்கு எக்ஸாம்பிள் தரவா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சரும் பார்த்துக்கோங்க. சரியா? கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சரும் பார்த்துக்கோங்க. இதை தாண்டிலாம் இதுல கொஸ்டின் வராது. 4 கொஸ்டின் படிச்சா இல்ல 10 கொஸ்டின் வச்சுக்கோங்க. 10 கொஸ்டின் படிச்சா ஒரு கொஸ்டின் டிஆர்பில வரும். அவை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஏரியாவை. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். அடுத்த லார்வா ஆஃப் பலன், இது எல்லாரும் கரெக்டா எழுதிருப்பீங்க. டெர்னரியா லார்வா. சில பேர் பலனோ கிளாஸஸ் லார்வா இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தீங்களான்னு தெரியல. பைப்னேரியா போட்டிருக்க மாட்டீங்க, ட்ரோகோஃபோர் போட்டிருக்குமே. இந்த இதுதான் கொஞ்சம் டவுட்டா இருந்திருக்குமா என்னன்னு தெரியல. டெர்னரியா இஸ் கரெக்ட் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் த நோட்டோகார்ட்ஸ் மேடப் ஆஃப், இது வந்து கார்டல் செல்ஸ் வந்து அதிகமா இருக்கும். சில இதெல்லாம் வந்து அதுக்கடுத்து அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போயக்கூடியது. சரியா? அடுத்தது த லார்வா அண்டர்கோ த ரெட்ராகிரசிவ் மெட்டமார்போசிஸ். அதாவது எந்த இது வந்து ரெட்ராகிரசிவ் மெட்டமார்போசிஸ் கேட்டிருக்கோம் அப்படின்னு நீங்க எல்லாரும் எதை தேடி இருப்பீங்க, அசிடியன் இருக்கா அப்படின்னு தேடி இருப்பீங்க. இருந்தாலும் சில நேரம் டவுட் வந்துடும். இது டேட்போட் லார்வா, ஃப்ராக், டெர்னரியா, இதை வச்சு கூட நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கலாமே. சரியா? இந்த லார்வா ஆஃப் பலனோ கிளாஸஸ், டெர்னரியா, இந்த இருக்கு பாருங்க. ஆன்சர் பாருங்க. இந்த கொஸ்டின் வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? சரி, ரைட். இதை பேஸ் பண்ணி இன்னொரு ஒரு ஐடியா சொல்றேன். சரி, இந்த கொஸ்டின் முடிச்சிடுறேன். அடுத்தது ஸ்டார் ஃபிஷ், பைப்னேரியா லார்வா. இதே ஒரு கொஸ்டின் தான். லார்வா பைப்னேரியா, சாரி ஸ்டார் ஃபிஷ் வந்து பைப்னேரியா, பலனோ கிளாஸஸ் டெர்னரியா. அப்ப இது எல்லாமே எப்படி இருக்கும்னு கேட்டா, இது எதுவுமே ரெட்ராகிரசிவ் கிடையாது. ப்ராகிரசிவ் மெட்டமார்போசிஸ். அது என்ன சார் ப்ராகிரசிவ்? அதாவது சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் ஆனா ப்ராகிரசிவ். ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் எப்படி இருக்கும்? கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்றது மார்க்கை. ஆனா நம்ம ஆளுங்க இங்க எல்லாருக்கும் ரெட்ராகிரசிவ் மார்க் தான் வருது. எங்க ப்ராகிரசிவ் மார்க் வருது? ஒவ்வொரு டெஸ்ட்லயும் எடுத்த மார்க் விட குறைஞ்சிட்டு தான் வருது. இந்த டெஸ்ட்ல ரொம்ப பேர் குறைஞ்சிட்டாங்க. சரி, இதுக்கு பேரு சரி அதை விடுங்க. இது வந்து ப்ராகிரசிவ் மெட்டமார்போசிஸ். இதே இது காம்ப்ளெக்ஸ் டு சிம்பிள் அப்படின்னு சொன்னா தட் இஸ் கால்ட் ரெட்ராகிரசிவ் மெட்டமார்போசிஸ். இந்த கேஸ் ஆஃப் அசிடியன், டேட்போல் லார்வா. டேட்போல் லார்வான்னு சொன்னோன்னே சில பேர் இதை எடுத்துட்டீங்களான்னு எனக்கு தெரியல. அது டேட்போல் லார்வா தான். இது அசிடியன் டேட்போல் லார்வா தான். ஆனா இங்க ஃப்ராக்னு கொடுக்காம அசிடியன் கொடுத்திருந்தா ஆன்சர் கரெக்ட். சில பேர் டேட்போல்னு சொன்னோன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தூக்கிட்டீங்களான்னு எனக்கு தெரியல. சரியா? சோ டேட்போல் லார்வால வந்து லார்வல் ஸ்டேஜ் வந்து கார்டேட் கேரக்டர் நிறைய இருக்கும். இதே அடல்ட் ஆகும்போது தட் இஸ் a காம்ப்ளெக்ஸ் லார்வல் ஸ்டேஜ். சரியா? இதே அடல்ட் ஆகும்போது வந்து தட் மோஸ்ட் ஆஃப் த கார்டேட் கேரக்டர் will be disappear. அப்ப சிம்பிளா மாறிடுது. சோ தட் இஸ் கால்ட் ரெட்ராகிரசிவ் மெட்டமார்போசிஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? ரைட். ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதுக்கு ஆன்சர் நன்னு. ஏற்கனவே நீங்க சொல்லியிருக்கீங்களே சார் 90% நன்னுன்னு வந்து அது ஆன்சர் இருக்காது, நன் ஆஃப் தி எபோன்னு இருந்தா ஆன்சர் இருக்காது, ஆனா திடீர்னு இது கொடுத்துட்டீங்களே சார் அப்படின்னு நீங்க சில பேர் யோசிச்சிருக்கலாம்.
நான் 90% தான் சொல்லியிருக்கேன், 100% சொல்ல. ஸோ அந்த 10% இந்த கொஸ்டின் கேட்டிருக்கேன். அதையும் பார்த்துக்கணும். சரியா? ரைட். இது முக்கியமான கொஸ்டின் தான். ரைட். அடுத்து குரூப் தட் அடல்ட் ஏதோ ஒன்று சொல்ல நினைச்சேன், மறந்துட்டேன். யா, இதுல என்ன சொல்ல வந்தேன்னா, சொல்லும் போதே சொல்லியிருக்கணும். ஏதோ ஒன்று சொல்ல நினைச்சேன் ரிலேட்டடா. சரி, ஞாபகம் வரும்போது சொல்றேன். ரெட்ராக்ட் சார் லார்வா பத்தி கம்பேர் பண்ற சொல்றேன். லார்வா பத்தி கம்பேரிசன் சொல்றேன் சார். லார்வா பத்தி எஸ், கரெக்ட், ஞாபகம் வந்துருச்சு. என்ன சொல்ல வந்தேன்னா, எஸ் லார்வா, இது இந்த டெர்னரியா சொல்லும் போது தான் அது ஞாபகம் வந்தது. இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க, 30க்கும் இந்த 28 கொஸ்டின் பாருங்க. ஏன்னா மோஸ்ட்லி OMR டைப் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு சார். பென் அண்ட் பேப்பர் மெத்தட் பபிள் பண்ண போறீங்க. சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, இதுல நிறைய மெத்தட் இருக்குது, இருந்தாலும் இந்த கிளாஸ்லயே கூட அதை நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் சில பேர் ஒரு ஒன்றாவது கொஸ்டின் பார்த்தோன்னே இப்ப ஏ ஆப்ஷன், பி, சி, டி இப்படின்னு இருக்கும். சரியா? இப்ப 28வது கொஸ்டின் பின்னு சொன்னோன்னே சில பேர் என்ன செய்வாங்க, பி வந்து ஷேர் பண்ணி அடுத்தடுத்த கொஸ்டின் போயிட்டே இருப்பாங்க. இது ஒரு மெத்தட். சரியா? சில பேர் கம்ப்ளீட்டா கொஸ்டினை பார்த்துட்டு முடிச்சுட்டு 150 கொஸ்டின் பார்த்துட்டு இல்ல 110 கொஸ்டின் பார்த்துட்டு திரும்ப ஆன்சர் பண்ணுவாங்க. அது ஒரு பேட்டர்ன். சரியா? சோ இதுல என்ன நான் சொல்ல வரேன்னா, இதுல சில டிராபேக் இருக்குது சில பேட்டர்ன்ல. பெஸ்ட் மெத்தடு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், நீங்க வந்து ஃபுல்லாவே ஒன்ஸ் வேணா ரீட் பண்ணுங்க, தவறு கிடையாது. ஆனா 150 கொஸ்டின் ரீட் பண்ணக்கூடாது. ஒரு 20 கொஸ்டின் மேக்சிமம் நான் சொல்றேன், இல்லைன்னு 10 கொஸ்டின், அவ்வளவுதான். சரி, ஒரு 10 to 20 கொஸ்டின்ஸ் வேணா பார்த்துட்டு நீங்க கரெக்டா ஆன்சர் இருந்தா, இது இப்ப டெர்னரியா தான் சொன்னாவ 100% டெர்னரியா தான் ஆன்சர்னாலும் நீங்க பி தான் ஆன்சர்னு வச்சுக்கோங்களேன், ஏயும் சியும் லாஸ்ட் ஆப்ஷன் டி ஆப்ஷனையும் பார்க்காம கன்ஃபார்ம் பண்ணி இங்க ஷேர் பண்ணவே கூடாது, பபிள் பண்ணக்கூடாது, திரும்போட கன்ஃபார்ம் பண்ணணும். சரியா? சோ ஒரு 10 கொஸ்டின் இல்ல 20 கொஸ்டின் வச்சுக்கோங்களேன். 20 கொஸ்டின் பார்த்த பிறகு அந்த 20 கொஸ்டின் ஷேர் 100% கரெக்டா உள்ளதை நீங்க பபிள் பண்ணிடணும். சரியா? சோ அதுதான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். சோ கடைசி வரைக்கும் நம்ம போயிட்டு இருந்தா சம்டைம் வந்து சார் அவங்கள மியூட் பண்ணுங்க. கடைசி வரைக்கும் போயிட்டு இருந்தா சம்டைம் பபிள் பண்றதுக்கு நேரம் இல்லாம டென்ஷன்ல மாத்தி மாத்தி பபிள் பண்ணிடுவாங்க. அது ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிடுவாங்க சார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இதுல என்ன ஆகும்னா சம்டைம் இதுல நீங்க இது பின்னா பபிள் பண்ணியாச்சு, ஓகே இது ஆன்சர். இந்த 30வது கொஸ்டின் பார்த்தோன்னே ஆன்சருக்கு இதுல பிக்கு வந்து சில பேர் சி பண்ணிட்டாங்கன்னு வச்சோன்னே, இந்த 30வது கொஸ்டின் பார்க்கும்போது அதோட 28 வந்து பி தான் ஆன்சர் வரும். ஆனா நீங்க பபிள் பண்ணிருப்பீங்க, ஒன்னும் செய்ய முடியாது. இல்ல 2 மெத்தட் இருக்கு. அதான் இன்னொரு மெத்தட், இது ஒரு மெத்தட். அட்லீஸ்ட் 20 கொஸ்டின்ஸா ஸ்டார்ட் பண்றது. இல்லைன்னா என்ன செய்யணும் தெரியுமா, 110 கொஸ்டின்ஸையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துடணும். ஒரு கிளான்ஸ் 100% ஷியோர் இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொன்னா லைட்டா ஒரு டிக் அடிச்சுக்கணும், லைட்டா உங்களுக்கு மட்டும் தெரியுற மாதிரி, இல்லைன்னா ஒரு புள்ளி வச்சுக்கணும். இப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு சிம்பிள். சரியா? சில கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு டவுட் இருக்கும். அதாவது என்னன்னா, இப்ப இந்த சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, இப்ப இந்த கொஸ்டின்ல வந்து இது கண்டிப்பா வராது, பியும் வராது, சியும் வராது. இப்ப டவுட் வந்து ஏக்கும் டி தான், ஏயா டியா, இந்த மாதிரி கொஸ்டின். இந்த மாதிரி இது வந்து செகண்ட் ஆசிலேஷன் 50-50 ப்ராபபிலிட்டி கொஸ்டின். 100% ஷுவர் அப்படின்னா அடிச்சிடலாம் சார். சரியா? செகண்ட் ரவுண்டுக்கு போகும்போது நான் திரும்ப சொல்றேன் பாருங்க, செகண்ட் ரவுண்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இப்படியே வாச்சிட்டு வந்து இதெல்லாம் நீங்க டிக் பண்ணிட்டே வரீங்க. செகண்ட் ரவுண்ட்ல தான் நீங்க பபிள் பண்ணீங்க. அதான் நான் 110 போகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 20 இல்ல 25 கொஸ்டின், அதுக்கடுத்து பபிளுக்கு போயிடணும். ஏன்னா கடைசி நேரத்துல டென்ஷன் ஆயிடுவாங்க சில பேர். சரியா? அப்ப 100 திரும்ப இதுதான் நம்ம டர்னரியான்னு தெரியுதுல்ல அப்படின்னு சொன்னோன்னே 28க்கு டர்னரியாக்கு ஆன்சர் பண்ணக்கூடாது. திரும்பவும் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா, ரீட் பண்ணணும், 4 ஆப்ஷனை ஒன்ஸ் பார்க்கணும். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி சில கொஸ்டின்ஸ் வந்து என்னதான் திங்க் பண்ணாலும் புரியவே புரியாது. நல்லா கவனிங்க. அது ஆன்சரும் புரியாது, ஒரு தலைவாழ் எதுவும் தெரியாது. அதே கொஸ்டினை போட்டு மண்டையை போட்டு பிச்சிட்டு இருப்பாங்க. இது எப்படி வருமா, ஏ வருமா, சி வருமா, விட்டு தள்ளிடணும் சார். அதெல்லாம் அந்த கொஸ்டின் விட்டுறணும், விட்டுட்டு அடுத்த கொஸ்டின் போயிடணும். அதுலயே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ணுவாங்க ஒரு கொஸ்டினுக்காக. இதுதான் டைம் வேஸ்ட் பண்றது. அப்படி செய்யவே கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கண்டிப்பா செய்யவே கூடாது நீங்க. சோ இந்த கொஸ்டின் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கா, தெரியலையா, விட்டுருங்க. எனக்கு தெரியலன்னா இது இந்த ஹால்ல உட்கார்ந்து இருக்க தமிழ்நாட்டுல உள்ள சுவாலஜி ஸ்டூடெண்ட் எவனுக்கும் தெரியாதுடா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஐயோ தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டென்ஷனா போச்சு. அப்ப நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் தெரியலையே. அந்த டென்ஷன்லயே அடுத்த கொஸ்டின் தெரியாம தான் இருக்கும், அதுக்கு அடுத்த கொஸ்டின் தெரியாம தான் இருக்கும்.
அவை கவலையே படக்கூடாது. ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டினும் தெரியலையா, கவலையே படக்கூடாது. எனக்கு தெரியலன்னா யாருக்குமே இந்த ரூம்ல தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கணும். சரியா? சோ நம்ம இவ்வளவு படிச்சிருக்கோம், நம்மளுக்கே தெரியல அப்படி யாருக்கும் தெரியாதுடா அப்படின்னு நினைச்சிடணும். அப்ப உங்களை வந்து சைக்காலஜிக்கலா அந்த இடத்துல உங்களை பூஸ்டப் பண்ணிக்கணும். நீங்களே பூஸ்டப் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு 5 கொஸ்டினும் தெரியலன்னு சொன்னோன்னே அப்செட் ஆயிடக்கூடாது. அப்செட் ஆயிட்டா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து ஒண்ணுமே செய்ய முடியாது நம்ம. ஏன்னா அடுத்த தெரிஞ்ச கொஸ்டினையும் அந்த டென்ஷன்லயே மாத்தி அடிச்சிருவீங்க. அதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம். சோ கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஷேர் பண்றத நான் இப்பயும் சொல்றேன். எத்தனை பேர் நான் சொல்றது கேட்கறீங்கன்னு தெரியல. ஆன்லைன் டெஸ்டா இருந்தாலும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒரு OMR ஷீட் ஜெராக்ஸ் உங்க வீட்ல அட்லீஸ்ட் ஒரு 50 காப்பியாவது ஜெராக்ஸ் கையில வச்சிருக்கணும். ஒரு ஜெராக்ஸ் கடையில போய் 50 காப்பியாவது நான் ஏற்கனவே குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன். சரியா? OMR ஷீட்டு அந்த பபிள் பண்றதுக்கு அதை ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். நீங்க ஆன்லைன்லயும் அந்த செல்லுலயோ இல்ல லேப்டாப்லயோ நீங்க கிளிக் பண்ணாலும் OMRலயும் நீங்க என்ன செய்யணும், ஷேர் பண்ணணும். அதுவும் பர்டிகுலரா சில பேர் வந்து பென்சில்ல ஷேர் பண்ணுவாங்க, சில பேர் வந்து சிவப்பு பேனா, சில பேர் கிரீன் பேனா. அப்படிலாம் பண்ணக்கூடாது. பிளாக் பென்ல வச்சுதான் ஷேர் பண்ணணும். சும்மா வந்து ஏதோ ஒரு பேனா கிடைக்குது, பென்சில் கிடைக்குது, டிக் அடிப்பாங்க சில பேர் வீட்டுல. டிக் அடிக்கிறது, அது அடிக்காம நீங்க பேசாம மூடி வச்சுட்டு பேசாம அமைதியா இருக்கலாம். அப்படி செய்யவே கூடாது. என்ன சார் வந்து பார்க்கவா போறாரு, நம்ம டிக் அடிப்போம். நம்மளுக்கு தேவை என்னது, ஏயா பியா டிக் அடிப்போம், இது இந்த இப்படி டிக் அடிப்போம். அப்படிலாம் அடிக்கவே கூடாது. ப்ராப்பரா பபிள் பண்ணணும். நான் இப்ப சொல்றதுதான். யாரெல்லாம் நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்றாங்களோ அவங்க ஃபைனல் எக்ஸாம்ல பெஸ்டா பண்ணுவாங்க சார். ஒரு கொஸ்டின் கூட OMRல மாத்தி அடிக்க மாட்டாங்க சார். என் 19 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். யாரெல்லாம் நான் சொல்றது கேட்கலையோ அவங்களாம் வந்து எத்தனை பேர் நான் சொல்றேன் எக்ஸாம்பிள் பேரோட, ஏன்னா அவங்களாம் என்னால மறக்க முடியாது. நேமோட இங்க சொல்லிடுவேன். சில பேர் உள்ள இருக்காங்க இந்த குரூப்ல. அதுக்காக சொல்ல பயம்னு கிடையாது. சரி, அவங்க ஒரு மாதிரி நம்மள சார் சொல்றாரு அப்படின்னு நினைக்கலாம். நான் சொல்றது கேட்காம அந்த OMRலாம் ப்ராப்பரா யூஸ் பண்ணாம ஜம்ப் ஆயிரும் கொஸ்டின். இப்ப 30வது கொஸ்டின், இது வந்து 30வது கொஸ்டின் வச்சுக்கோங்களேன். அடுத்த 31, அடுத்த 32 இப்படியே வரிசையா இருக்கும். இங்க ஆன்சர் 30க்கு ஆன்சர் பண்றதுக்கு பதில் 31ல ஆன்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. 31க்கு பதில் 32ல ஆன்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. முடிஞ்சு வச்சு கொஸ்டின் ஜம்ப் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், ஒன்னும் செய்ய முடியாது. 10, 20 கொஸ்டின் ஜம்ப் ஆயிடுச்சாவே முடிஞ்சு வச்சு, அவ்வளவுதான். அங்கே உங்க ரிசல்ட் டெக்ளேர். அப்படி எத்தனை ஸ்டூடெண்ட் நல்ல டேலண்ட் நம்ம கிளாஸ்ல உள்ளவங்க, அவ்வளவு டேலண்ட். அவரெல்லாம் ஓப்பன் கோட்டால வருவாங்கன்னு நினைச்சேன் சார். ஓப்பன் கோட்டால வருவாங்கன்னு நினைச்சேன். அவங்க செலக்ஷன் லிஸ்ட்லயே வரல. சார் என்னன்னு கேட்கிறேன், சார் கொஸ்டின் ஜம்ப் ஆயிடுச்சு சார், OMRல மிஸ்டேக் ஆயிடுச்சு சார். அவ்வளவு முடிஞ்சு வச்சு. ஆனா அவரை நான் ஜென்ஸ் தான், அவரை நான் அங்க ரெகுலர் கிளாஸ்ல திட்டிருக்கேன். கடைசி வரைக்கும் அப்ப OMR சீட்ல நான் கலெக்ட் பண்ணுவேன். என்ன சார் OMR சீட், நான் கடைசியில எல்லாம் ஷேர் பண்ணிடுவேன் சார், கடைசியில் நான் ஷேர் பண்ணிடுவேன் சார், கடைசியில ஷேர் பண்ணிடுவேன் சார், கடைசி வரைக்கும் ஷேர் பண்ணலாம். அது யாரு பாதிக்கு இந்நேரம் அவர் ஜாம்புக்கு போயிருந்தா யோசிச்சு பாருங்க. இதுமே நிறைய ஸ்டூடெண்ட் சார் ஜம்ப் ஆயிடுச்சு சார்னு சொல்லுவாங்க கொஸ்டின். இல்லைன்னா சில பேர் என்ன செய்ய ஜம்ப் ஆகிறதுக்கு என்ன ரீசன்னா, இப்ப இந்த டி அடிச்சுட்டு 31வது கொஸ்டினுக்கு 31 தான் அடிக்கணும். 30ல என்ன செஞ்சுருவாங்க, ஏ இருக்கும், கொஸ்டின் நம்பரை பாக்குறது கிடையாது. அப்படி அப்படி அப்ப ஒரு இதுல 2 ஷேட் ஆயிரும். அதுக்கு அடுத்தடுத்து ஜம்ப் ஆயிரும், முடிஞ்சு வச்சு, அவ்வளவுதான். சோ இதெல்லாம் வந்து நான் என்னதான் உங்களுக்கு நான் இப்ப ஓரலா இப்ப நான் சொல்றது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. ரியலா உங்க வீட்டுல நீங்க டெஸ்ட் எழுதும் போது OMR வச்சு எழுதுனா மட்டும்தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இதுல உட்காந்து நம்ம கிளாஸ்க்குள்ள இருக்கிறவங்க மினிமம் 5 மார்க் டு 8 மார்க் உள்ளதான் சார் மெயினா ஜாப்பை மிஸ் பண்றீங்க. அதுல ரொம்பனா 1 மார்க் 2 மார்க்லயே மிஸ் பண்றீங்க. நீங்க 150 கொஸ்டின்ஸ்ல நல்லா கவனிங்க. 150 கொஸ்டின்ஸ் வச்சுக்கோங்களேன். இந்த 150 கொஸ்டின்ஸ்ல நீங்க அட்லீஸ்ட் இந்த 5 டு 8 கொஸ்டின் ஷேர் பண்றதுல மாத்தி ஷேர் பண்ணுங்க சார். 5 டு 8 கொஸ்டின் தெரிஞ்ச மாத்தி ஷேர் பண்ணுவீங்க. வீட்டுல வந்து பார்த்தா அடாடா பி நினைச்சேன், அங்க சீனை ஷேர் பண்ணிட்டேனே, முடிஞ்சு வச்சு, அவ்வளவுதான். அதனாலதான் நீங்க ஒரு கொஸ்டின் கூட கரெக்டா, அதாவது கரெக்டான ஆன்சருக்கு நீங்க கரெக்டா ஷேர் பண்ணிட்டு வந்தாலே ஜாப் கன்ஃபார்ம். தெரிஞ்ச கொஸ்டின் ஒண்ணு கூட தப்பு பண்ணக்கூடாது. நான் அதை தான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஒரு தெரியாத கொஸ்டின், இந்த இது ஒண்ணுமே புரியல, ரைட் விடு, நான் தவறா எழுதிட்ட முடிச்சு. ஒரு தெரிஞ்ச கொஸ்டினை தப்பா எழுதிட்டு வந்துட்டா ஒரு ஜாப்பை மிஸ் பண்ண பிறகு உங்க லைஃப் லாங்கா அந்த கொஸ்டினை மறக்க முடியாது. அந்த கொஸ்டினை மறக்கவே முடியாது. ஜாப் மிஸ் பண்ண கொஸ்டின். அவே தெரிஞ்ச கொஸ்டின் எல்லாருமே
இதுல யோசிச்சு பாருங்க, இதுல 35 மார்க்குக்கு எல்லாம் எத்தனை பேர் எடுத்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் குரூப்ல ஷேர் பண்ணிருக்கேன். அதுல 30 to 35 பேர் இருக்காங்க, 30 to 35 மார்க்குள்ள இருக்காங்க பாத்தீங்களா? அதுல மினிமம் தெரிஞ்ச கொஸ்டினை நீங்களே உங்ககிட்ட கேட்டுக்கோங்க. நான் கேட்க வேண்டாம், நீங்களே உங்ககிட்ட கேட்டுக்கோங்க. 50 மார்க் கொஸ்டின் வச்சேன், டெஸ்ட் வச்சேன். அதுல நான் கீ, அதாவது நீங்க நான் சப்மிட் பண்ண கூட உங்களுக்கு திரும்ப கீ டிஸ்பிளே ஆயிருக்கும். அதுல அட்லீஸ்ட் ஒரு 3 to 5 கொஸ்டின் அட்லீஸ்ட் தான் நான் சொல்றேன். நான் தெரிஞ்ச கொஸ்டின் இதை போய் தப்பா எழுதிட்டோமே அப்படின்னா நீங்க கண்டிப்பா செஞ்சிருப்பீங்க, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அந்த 3 to 5 கொஸ்டின், ஒரு 50 மார்க்குக்கு 3 to 5 கொஸ்டினே வைங்க, 3 கொஸ்டினே வைங்க. 150 கொஸ்டினுக்கு 9 கொஸ்டின், ஜாப் போச்சா? இதுதான் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். மத்த கோச்சிங் சென்டருக்கும் நம்ம கோச்சிங் சென்டருக்கும் இதுதான் டிஃபரெண்ட். கோச்சிங், டீச்சிங் ஒரு மெயின், அதுக்கடுத்து கோச்சிங். இந்த 2 இருந்தா மட்டும் தான் நீங்க சக்சஸ் பண்ண முடியும். கோச்சிங் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணணும். நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும். இது இப்படிதான் செய்யணும்னா செய்யணும். சார் வந்து நம்ம வீட்டுல பாக்குறாரா, டிக் அடிக்கிறாரா, ஷேர் பண்றாரா, பாக்குறாரா? அப்ப நீங்க சின்ன குழந்தை கிடையாது, எல்லாமே டீச்சர்ஸ். அப்ப நீங்க தான் அதை ஃபாலோ பண்ணணும். நான் வந்து சொல்லணும், இதே நான் அங்க ரெகுலர் கிளாஸ்னு வச்சுக்கோங்களேன், ரெகுலர் கிளாஸ் டயத்துல நான் இண்டிவிஜுவலா பார்க்க முடிஞ்ச அளவுக்கு நான் பார்ப்பேன். அதுலயும் ஏமாத்துறத செய்வாங்க, அதுக்கு நம்ம என்ன செய்யறது? சின்ன பிள்ளைகள் மாதிரி சொல்லிட்டேவா இருக்க முடியும்? சோ நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டேன். நீங்க ஃபாலோ பண்றது ஃபாலோ பண்ணாது உங்க விருப்பம். ஃபாலோ பண்ணா கண்டிப்பா செலக்ஷன் லிஸ்ட்ல இருப்பீங்க, ஃபாலோ பண்ணலாம் அதோடைய தாக்கம் கண்டிப்பா அந்த 150 ஃபைனல் எக்ஸாம்ல 150 கொஸ்டின்ஸ்ல அந்த தாக்கம் இருக்கும். இது வந்து நம்ம ஸ்டூடெண்டே இப்ப இந்த யூஜி டிஆர்பில இந்த எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. சார் நீங்க ஒவ்வொரு இடையும் டெஸ்ட் வைக்கும்போது யூஜி டிஆர்பி நடந்தது தெரியுமா? அப்ப OMR யூஸ் பண்ணுங்க சொன்னீங்க சார். உண்மையிலே சொல்றேன் சார், நான் ஒரு கொஸ்டின் கூட நான் தப்பா அங்க ஷேர் பண்ணிட்டு வரல சார். தெரியாத கொஸ்டின் 1-2 அது விட்டுருங்க, அது எனக்கு தெரியாது, நான் எழுதல, அது ஏதோ நான் கெஸ் பண்ணி அடிச்சுட்டு வந்தேன். இந்த கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டின், இதை நான் தப்பா மட்டும் ஷேர் பண்ணலாம். ஐ மீன் பினா பி தான் ஷேர் பண்ணிருக்கேன், ஏனா ஏ தான் ஷேர் பண்ணிருக்கேன். அவங்க செலக்ட் ஆயிட்டாங்க, செலக்ட் ஃபைனல் லிஸ்ட் வந்து செலக்ட் ஆகி இப்போ ஜாப்காக வெயிட்டிங். சோ இது இது வந்து எல்லாருக்கும் உள்ள விஷயம் தான். இந்த தமிழ்நாடுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு, தமிழ்நாட்டுல உள்ள எல்லா சுவாலஜி ஸ்டூடெண்ட்டுக்குள்ள விஷயம். இது மத்த ஸ்டூடெண்ட் விட நம்ம ஏதாவது ஒரு ஸ்டெப் டிஃபரெண்டா இருக்கணும், அப்பதான் நம்ம செலக்ஷன் லிஸ்ட்ல வர முடியும். நம்ம சென்டர்ல படிக்கிறீங்கன்னா அது ஒரு டிஃபரெண்டா இருக்கணும், தட் இஸ் அ கோச்சிங். அதை வந்து ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இனிமே ஃபியூச்சர்ல. எத்தனை பேர் இதை, எப்ப நான் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு இதை சொல்லிட்டே தான் இருப்பேன். இப்ப எத்தனை பேர் இதை நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. சரி, எனிவே இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. பட் இது ஃபுல்லாவே நானும் உங்களை ஃபாலோ பண்ண, வீட்டுல வந்து ஃபாலோ பண்ண முடியாது. பட் கண்டிப்பா இன் ஃபியூச்சர்ல, ஃபியூச்சர் மீன்ஸ் ரிவிஷன் டயத்துல, சரியா, கண்டிப்பாக உங்ககிட்ட இந்த மாதிரி நான் டிஸ்கஸ் பண்ணும்போது ரிவிஷன் டிஸ்கஷன் இதை விட ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும், சரியா? அது அந்த டைம் பார்ப்போம். யாராவது ஒரு ஆள் இந்த குரூப்ல இருக்கீங்கன்னா ரைட்டு, அவங்க அன்மியூட் ஆகி உங்க OMR காமிங்கன்னு, வீடியோ ஆன் பண்ணி காமிங்கன்னு சொல்லுவேன். இப்பெல்லாம் அப்படி சொல்ல நேரம் இல்லை, இதுதான் ரீசன். அது கண்டிப்பா ரிவிஷன்ல நான் அது மைண்ட்ல வச்சிருக்கேன். ரிவிஷன்ல ரைட், இந்த நம்பர் உங்க பேர் சொன்ன உடனே நீங்க வீடியோ ஆன் பண்ணுங்க, உங்க OMR காமிங்க, டெஸ்ட் எழுதுங்க OMRன்னு சொல்லுவேன். ஏன்னா இப்ப நான் சொல்லிட்டு இருந்தா அப்புறம் ரொம்ப டைமா வந்து இப்ப நான் சொல்லல. கண்டிப்பா இது ரிவிஷன் மாடல்ல இருந்து நான் ஆரம்பிச்சிருவேன் இந்த வேலையை. ஏன்னா அப்ப அது மட்டும் தான் நம்ம செய்ய போறோம். சோ இப்ப இருந்தே அதை பிராக்டிஸ் பண்ணுங்க, உங்க நலனுக்காக தான் சொல்றேன், சரியா? ரைட், ரொம்ப பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். ரைட், சோ இதுல 30 கொஸ்டின் நம்பர் 30க்கு வந்து ஆன்சர் வந்து லாஸ்ட் ஆப்ஷன்ஸ் தான் சொல்லியாச்சு, இது கிடையாது, சரியா? ரைட், 31 எது வரைக்கும் பார்த்தோம்? எஸ், 30 வரைக்கும் தான் பார்த்தோம். 31 பாருங்க, தி குரூப் where the adult degenerate in the larvals. இது அதே ரிலேட்டடா உள்ள கொஸ்டின் தான். அந்த ரெட்ராகேசிவ் மெட்டமார்போசிஸ் ரிலேட்டடா ஆல்மோஸ்ட் ஒரு 3 கொஸ்டின் அதுக்கு ரிலேட்டடா தான், சரியா? துணிகேட்டா, தட்ஸ் அசிடியன். At the connective link that echinodermata and chordata. echinodermata chordata மேக்ஸிமம் இதே நான் வேற எது கொடுத்திருந்தா கூட கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிருப்பீங்க. இதுல எல்லாருமே இதை கண்டிப்பா எழுதிருப்பீங்க, ஏன்னா ஈஸியான கொஸ்டின். சப்போஸ் சப்ளோ கார்டேட்டா, பலனோ கிளாஸஸ் மாதிரி ஆம்பியாக்சஸ் அசிடியன் கொடுத்திருந்தா கூட இன்னும் கொஞ்சம், இதுவும் கனெக்டிவ் லிங்க் தான். பெரிபேட்டஸ் இதுவும் கனெக்டிவ், பேர்ட்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ் கனெக்டிவ் லிங்க் தான். ஸோ இந்த மூணுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் தான், சரியா? இது எல்லாரும் எழுதியிருப்பீங்க வித்தியாசமா. சரி, இது மட்டும் கேட்போம்னு சொல்லி இதை நான் கேட்டிருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, அடுத்தது ஃப்ராகோடைய ஸ்கல் கேட்டிருக்கோம், சரியா? இது அந்த ஸ்கல் டைப்ஸ் ஆஃப் ஸ்கல்ல தான் வரும். ஆன்சர் வந்து பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அடுத்தது அக்ரோமைன், த ப்ராசஸ் ஃபவுண்ட் இன் தட். இதுவும் இந்த கடைசி சிலபஸ்ல கடைசி டாபிக் சார் இது. பெக்டோரல் கிரில் அண்ட் பெல்விக் கிரில் இருக்கு பார்த்தீங்களா,
அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சரியா? கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ்ல கொஞ்சம் கஷ்டம். இந்த பெக்டோரல் கிரில், ஜா சஸ்பென்ஷன், பெல்விக் கிரில் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அது படிக்கவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கொஞ்சம் நான் சொல்லியிருக்கேன்ல எப்படி படிக்கணும், எது டிஃப்ரெண்டா இருக்கு, எக்ஸாம்பிள் என்ன, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வேற ஒன்றும் அதுல பெருசா வேண்டாம். ரைட். அடுத்த சின்சாக்ரம்ஸ் ஆஃப் ஃபார்ம்ட் இன் தி ஃபியூஷன் ஆஃப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸா. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது என்னது? சாக்ரல் வெர்டிபிரேட்ஸ். வெர்டிபிரேட் இது சின்சாக்ரம். இது வந்து ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர் ஆஃப் தட் பேர்ட்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் சார். சாக்ரல் வெர்டிபிரேட்ஸ். சரியா? அடுத்த ரெப்டைல்ஸ் கால் த லிவிங் ஃபாசில்ஸ். இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். லிவிங் ரெப்டைல்ஸ்ல ஒரு லிவிங் ஸ்பினோடான். சரியா? இதுல உள்ள இதுல சைமூரியாவும் ரொம்ப முக்கியமானது. பட் இந்த ஏரியால வராது அது. சரியா? இந்த ஸ்பினோடான் இங்க லிவிங் ஃபாசில் சொல்லக்கூடியது ரெப்டைல்ஸ்ல. சரியா? ஸ்பினோடான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த டாக்ஸானமி இட்ஸ் கனெக்டிவ் லிங்க். இதுவும் கனெக்டிவ் லிங்க்ல இருந்து கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் வரும். எழுதி வச்சுக்கோங்க. டிஆர்பில கனெக்டிவ் லிங்க் இல்லைன்னா மிஸ்ஸிங் லிங்க் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். முன்னெல்லாம் எவல்யூஷன் கேட்பாங்கன்னு சொல்லுவேன் நான். எவல்யூஷன் 9th யூனிட் 10th யூனிட் பழைய சிலபஸ்ல. இப்ப ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்துடும் அது எல்லாமே. ஏன்னா பைலோஜினி அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைட்டிலே வர்றதா. ரெப்டைல்ஸ் அண்ட் மேமல்ஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது த ஆப்ஷன்ஸ் இன் ஸ்னேக். எது இருக்காது ஸ்னேக்ல சொல்றோம். ஸோ பெக்டோரல் கிரில் இருக்காது, யூரினரி பிளாடர் இருக்காது, ஸ்டெர்னம் இருக்காது. இது ஃபுல்லா மோஸ்ட்லி ரிலேட்டட் அபவுட் தட் சில பேர்ட்ஸ், சில ரெப்டிலியன் கேரக்டர்ஸ் அது ஸ்னேக்ல கேட்டிருக்கோம். ஸோ ஆல் ஆஃப் திஸ் இஸ் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்தது 39 த கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டிருக்கோம். இதுல கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கோம். சரியா? த கொலம்பியா த ஸ்கேல்ஸ் த டெர்மல் இன் ஆரிஜின்ஸ். நோ, இது ராங். டெர்மல் இன் ஆரிஜின் கிடையாது. த கலோட்டஸ் த சூலே அண்ட் ஸ்கேல்ஸ் அட் எபிடெர்மிஸ் இது கரெக்ட். ஸோ ஆன்சர் வந்து பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன் 2. அட் த ஃபெதர்ஸ்ல டவுன் ஃபெதர்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபெதரிங் கவரிங் ஆஃப் பேர்ட்ஸ் தான். டவுன் அந்த 3 டைப் ஆஃப் ஃபெதர்ஸ் மட்டும் கொஞ்சம் என்னென்ன எங்க இருக்கும் அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். அடுத்த லிம்லெஸ் ஆம்பிபியா. இது ரொம்ப முக்கியமானதான். லிம்லெஸ் ஆம்பிபியா அதாவது இது படிக்காமே நீங்க எழுதலாம். இது எந்த ஆர்டர்ல வரும் அப்படின்னு சொன்னா ஏ போடான்னு என்னது லெக், அத லிம்ப், லிம்லெஸ். அப்ப ஏ போடா அவ்வளவு முடிஞ்சு வச்சு. சரியா? இது படிக்காம இதெல்லாம் எழுதிருக்கலாம். அடுத்த ஃபிளைட்லெஸ் பேர்ட்ஸ் கேரக்டரைஸ்டு பை த ஃபாலோயிங். ஃபிளைட்லெஸ் பேர்ட்ஸ்ல அந்த ஸ்டெர்னம் வித்தவுட் கில் இது வந்து ராட்டிட்டிலோட முக்கியமான கேரக்டர். ஃபிளைட்லெஸ் பேர்டோட வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர். அதுதான் இந்த கொஸ்டின் நான் கேட்டிருக்கேன். சரியா? சரி, மற்றபடி இதுல வந்து இது ஜென்ரலா இது இருக்கே சார். இந்த நிமோனிக் போன்ஸ் அதெல்லாம் இது ஃபிளைட்லெஸ் பேர்ட்ஸ்ல ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற ஜென்ரலா உள்ள பேர்ட்ஸை விட ராட்டிட்டில உள்ளது. ரைட். அடுத்த 2 காலம் மேட்ச் கேட்டிருக்கோம் சார். இதுக்கு பி ஆப்ஷன் கரெக்டா மேட்ச் ஆகும். பி ஆப்ஷன் நீங்க மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நகண்டு இருக்கு. மேட்ச் பண்ணி தான் பி ஆப்ஷன். அடுத்தது இது ஸ்கின் ரிலேட்டட் உள்ளது. சப்கியூட்டேனியஸ் ஃபேட் இன் த வேல். இதுவும் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம். வேல்ல ஒரு முக்கியமான அந்த ஃபேட் வந்து ப்ளூம்பர்க். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். அடுத்தது ஸ்பின்னி ஆன்டிஈட்டர்ஸ் இட்ஸ் என்ன ஃபேமிலி. இதெல்லாம் படிக்காம நீங்க டச் பண்ணவே முடியாது இந்த கொஸ்டின். ஸ்பின்னி ஆன்டிஈட்டர்னு என்னன்னு தெரியும், என்ன ஃபேமிலி. சரியா? இதுவும் ஸ்பெசிஃபிக் புரோட்டோதீரியா, மெட்டாதீரியா, யூதீரியால வரும். சிலபஸ்ல இருக்கிறவா தான் இதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். சரியா? ரைட். அடுத்தது ரெப்டிலியன் அஃபினிட்டி வித் மோனோட்ரோம்ஸ் சொல்லக்கூடியது அஃபினிட்டி. இதுல வந்து இதுவும் நீங்க நல்லா படிச்ச மெட்டீரியல் நல்லா தரம் பண்ணா மட்டும்தான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். டி ஷேப்டு இன்டர்கிளாஸ் இது டிஃப்ரெண்டான கேரக்டர் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ப்ராப்ளம் த ஆன்செஸ்டர் பிரசன்ட் டே ஆஃப் ஆஸ்ட்ரிச். ஆஸ்ட்ரிச் நம்மளுக்கு தெரியும். சரியா? இந்த ஆன்செஸ்டர் பிரசன்ட் டே ஆஃப் தட் ஆஸ்ட்ரிச்ல வந்து அது இதுவும் மெட்டீரியல் இருக்குது. கொஞ்சம் நல்லா தரவா ப்ரிப்பேர் பண்ணா மட்டும்தான் அந்த கனெக்டிவ் லிங்க் அந்த அஃபினிட்டியில இதெல்லாம் வரும். சரியா? அடுத்த மோஸ்ட் காமன் மோட் ஆஃப் ஃபிளைட். ஃபிளைட்ல நிறைய டைப் இருக்கு. இது நம்ம மெட்டீரியல் இருக்கு, நீங்க பாருங்க. நான் ஒரு பிக்சர் கூட காமிச்சேன் நடத்தும் போது. அதுல மேக்சிமம் 3 டைப் ஆஃப் ஃபிளைட் இருக்கும். அதுல ஃபிளாபிங் சொல்லக்கூடிய இதுதான் மோஸ்ட்லி எல்லா பேர்ட்ஸும் ஃபாலோ பண்ணக்கூடியது. சரியா? அந்த ஃபிளைட்லெஸ் பேர்ட்ஸ் இன்க்ளூட் தட். இது ஈஸியான கொஸ்டின். கண்டிப்பா எல்லாருமே கரெக்டா எழுதிருப்பீங்க இந்த கொஸ்டினை. ராட்டிடிட் ஃபிளைட்லெஸ் பேர்ட்னாவே முடிச்சு அவ்வளவுதான் ராட்டிட். சரியா? அடுத்தது திரும்ப ஸ்கல். அந்த 2 கொஸ்டின் கேட்டிருக்கேன் நினைக்கிறேன். டைப்ஸ் ஆஃப் ஸ்கல் 3 கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஏற்கனவே ஒரு 2 கொஸ்டின் பார்த்தோம்ல. டைப்ஸ் ஆஃப் ஸ்கல் பிரசன்ட் இன் தட் லிவிங் ஃபார்ம் தட் ரெப்டைல்ஸ் இன்க்ளூடிங் இதுல அனாப்சிட் அண்ட் டயாப்சிட் ரெண்டுமே வரும். சரியா?
ஸோ ஸ்கல்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தட் 50 கொஸ்டின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் யூ ஹேவ் எனி டவுட், சே த கொஸ்டின் நம்பர். Sir, question number 6, sir. என்னாச்சு மிஸ் அது? Sir, அது வந்து பாய்சன் ஸ்னேக்கோட கேரக்டர் தான் சார். அப்புறம் எல்லாமே பாய்சன் ஸ்னேக் தான் சார். இல்ல இல்ல, இது வந்து சி ஸ்னேக், சீல இருக்கக்கூடிய, நான் என்ன கேட்டேன், எது நாட் தானே கேட்டிருக்கோம். ஓ அப்படி சொல்ல வரேன். இல்ல இல்ல, அதுல அந்த சி ஸ்னேக்கோட கர்டிகுலர் கிடையாது. நீங்க பாய்சன் ஸ்னேக்ல வந்து ஜெனரலா நீங்க சிலிண்ட்ரிக்கல் அந்த அந்த வேர்டு இருக்கும். லேட்டரலி கம்ப்ரஸ்டு பட் நாட் சிலிண்ட்ரிக்கல். சரியா? நீங்க அந்த லேட்டரலி கம்ப்ரஸ வச்சு நீங்க சொல்றீங்க. பட் இந்த சி ஸ்னேக்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பாருங்க, அது வராது. சரி. வேற நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 62ல இருக்கு சார் இது. வெரி குட். பேஜ் நம்பர் 62ல இருக்கான், பாத்துக்கோங்க நீங்க. ஏன்னா இதுல மெட்டீரியல் வச்சு தான் எடுத்தேன் நானு. சரியா? क्वेश्चन नंबर 49 சார். இது என்ன சார்? சார் இது டைரக்ட் கொஸ்டின் தான் சார். இது எதுக்கு கேட்டாருன்னு தெரியல சார். சரி அடுத்த சொல்லுங்க சார். கொஸ்டின் நம்பர் 8 சார். அது என்னாச்சு? 8 என்னாச்சு? மார்சுபியல் வித் அலன்டானிக் பிளாசண்டா. இது டைரக்ட் கொஸ்டின் தானே மிஸ்? எக்ஸாம்பிள் தான் கேட்டிருக்கோம். மார்சுபியல். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லணும்னு நினைக்கிறேன். எஸ் சொல்லாம எஸ்கேப் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். ரைட், பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 4 சார். இது இப்ப லேட்டா வந்தீங்களா அப்ப உள்ள? 4 லாஸ்ட் ஆப்ஷன். இல்ல சார், அது வந்து மெட்டீரியல்ல அது இல்லையே சார். அது அப்படியா சார்? அந்த வேர்டே மெட்டீரியல் இல்ல சார், இது புதுசா இருக்கு. கொஞ்சம் சொல்லுங்க சார். சரி. அது இதை வேணா, ஆமா நீங்க குரூப்ல கூட பிளக்கோடம்ஸ்ல அந்த வேர்டு மெட்டீரியல் இல்ல. பட் இதுக்கு ரிலேட்டட் மத்த 3 ஆப்ஷன் வராது. சரி தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ரைட் சார் சாரி சார், 49 क्वेश्चनல சார் பி ஆப்ஷனும் ஃளைட்லெஸ் பேர்ட் தான் சார். பி ஆப்ஷனா சார்? ஆமா, பென்குயின் சொல்லி நீங்க எக்ஸாம்பிள் சொன்னீங்க. மெட்டீரியல் இருக்கு சார். பியா? சார் ஆர்டர் வந்து ரேட்டடே தாங்க சார் வரும். இல்ல ஜெனரலா வந்து நம்ம இதை தான் சார் சொல்லணும். அதாவது ஃளைட்லெஸ் பேர்ட்னு சொன்னாவே ரேட்டிடே, அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. அது எல்லாமே வந்துடும். அது கரெக்ட் தான் சார். பியும் வந்து ஃளைட்லெஸ் பேர்ட்ல நமக்கு ஆர்டர்ல கொடுத்துருப்பீங்க சார். பென்குயின். ஆமா பென்குயின் இருக்கு சார். இல்ல இது இது வந்து எந்த அதுக்காக சொல்றீங்களா? ஃளைட்லெஸ் ஆர்டர் எதுவும் மென்ஷன் பண்ணலையா சார் क्वेश्चनல? அதுக்காக சொல்றேன். ஓ அதுக்காக சொல்ல வரீங்க. சரி 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 பரவாயில்ல. பட் எனிவே நீங்க அப்படி பரவாயில்ல சார், கரெக்டா அது ஐடென்டிஃபை. இந்த இது இப்படி சொல்லிட்டாவே முடிஞ்சு வச்சு சார். ஆன்டிட்டின்னு சொல்லிட்டாவே அது ஃளைட்லெஸ் பேர்ட். ஓகே சார். பரவாயில்ல, நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். थैंक यू. சோ லாஸ்ட் ஆப்ஷனுக்கு ப்ரிப்பேர் சார் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 30 சொல்லுங்க. 30 என்ன? 30 13 30 சார். அதான் சொன்னேன். 30 என்ன கொஸ்டின் சொல்லுங்க என்ன? சார் அதுல டாபிக் வந்து வருமா சார்? ரெட்ரோகிரசி மெட்டமார்போசிஸ்ல. எஸ் சார். எக்கினோடர்ம்ஸ் ரெட்ரோகிரசிவ் மெட்டமார்போசிஸ். அது எக்கினோடர்ம்ஸ்லயா? ஆமா சார். நமக்கு மெட்டீரியல்ல ஒரு வேர்ட் இல்ல அதுல பர்టిక్యులரா பைட் நான் ஸ்டார் ஃபிஷ் மட்டும் தான். எக்கினோடர்ம்னா எல்லாமே நீங்க எடுத்துக்கூடாதுல. ஸ்டார் ஃபிஷ் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். இப்ப ஆம்பிபியன் சொல்லல, ஃப்ராக் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். எக்கினோடர்ம்னா இங்க ஸ்டார் ஃபிஷ் மட்டும் தான் சொல்லியிருக்கோம் சார். அது வந்து இது பார்ட் 3ல வந்து அஃபினிட்டில கொடுத்துருந்துச்சு சார். அதுல பைப்பின் ஏரியாவுல வரும், அப்படி எக்கினோடர்ம்ஸ்ல வரும் அப்படிங்கிற மாதிரி. சரி, அப்ப நான் வேணா அதை செக் பண்ணி பாக்குறேன். கொஸ்டின் நம்பர் 30 அது வேணா நான் ஒன்ஸ் வேணா செக் பண்றேன். அந்த எக்கினோடர்மேட்டா. ஓகே ஓகே. மெட்டீரியல் மென்ஷன் பண்ணிருக்கோமா சார் கொஸ்டின் நம்பர் 42 சார். எஸ் சார். சரி அது வேணா. பேஜ் நம்பர் 72ல இருக்கும் சார் பார்ட் 3. பேஜ் நம்பர் எவ்வளவு? 72ல இருக்கும் சார். சரி நான் செக் பண்றேன் 72. ஓகே ரைட். வேற சார் கொஸ்டின் நம்பர் 42 சார். சொல்லுங்க மிஸ்.
சார் அந்த ஆப்ஷன் பியும் டி ரிப்ஸ் வித்வுட் யூனிகேட்டட் ப்ராசஸ் அது ரெண்டுமே தானே சார் வரும் ஃப்ளைட்லெட்ஸ் பேர்டோட கேரக்டர். ஆனா நீங்க பியும் கொஸ்டின் வந்து பி ஆப்ஷன் பியும் டியும் ரெண்டுமே வரும் சார் அந்த கேரக்டர்ல. ரிப்ஸ் ஆனா நீங்க ஒன் வித்தவுட் ஆஃப் யூனிகேட்டட் ப்ராசஸ் யூனிகேட்டட் அது வந்து ஆப்சென்டா இருக்கும் சார் ரிப்ஸ். நீங்க ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் தானே சார் கேட்டிருக்கீங்க. அப்ப ரெண்டு ஆப்ஷனுமே தானே சார் வரும். பட் இது எல்லாத்துலயும் இது வராது. டேபிள் இதுதான் காலம் மெயின். இதுதான் டேபிள் மெயின். காலம் பார்ட் 4ல 72 பேஜ்ல இருக்கு சார் இது. நீங்க ஓகே கொடுத்திருக்கீங்க. ஓகே 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 ஓகே. இது ஐ ஆனா திங்க் பட் 72 பாயிண்ட்ல இருக்கு சார். ரைட் மிஸ். பட் இதுதான் மெயின் கேரக்டர்ஸ். ஓகே சரியா? சார். பட் இது வேணா சரி நீங்க வேணா சப்போஸ் போத் அப்படி ஏதாவது வந்தா வேணா அடுத்த ஆப்ஷன் பாருங்க. சோ அப்படி இல்லைன்னா வந்து இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இது கேட்கணும். பி ஆப்ஷனுக்கு. ஓகேங்க ஓகே மிஸ். பரவாயில்ல. அப்ப நல்லா 31 தரவா பண்ணிருக்கீங்க. 31 சார். சார் இதுக்கு டைம் ஆயுது. வேமா. சார் இது நோட்டோ கோட பேஸ் பண்ணி கேட்டிருக்கீங்களா சார்? 31 ஆமா மிஸ். குரூப் தட் Okay, sir. adult degenerate in that larval characters. ஓகே சார். அதான் சார். ஜெனரலா தான் கேட்டிருக்கோம். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா கிடையாது. சார் கொஸ்டின் பார்ட் 2 மெட்டீரியல்லே ஃபர்ஸ்ட் செகண்ட் பேஜ் வரும். அதான். சார் கொஸ்டின் நம்பர் 35 சார். ஆ. சார் சொல்லுங்க. சின்சாக்ரம் ஃபார்ம்டு பை ஃபியூஷன் ஆஃப் போட்டு பெல்விக்னு சொல்லி புக்ல ஆன்சர் இருக்குல்ல சார். பெல்விக். எஸ் சார். ஆமா பெல்விக் சாக்ரல் வெர்டிபிரேட் தான அது. அல்ல நம்ம அது பெல்விக்னா எது கரெக்ட் ஆப்ஷன் செர்விக்கல்? என்ன சார்? ஆ? பெல்விக்கும் சாக்ரல் வெர்டிபிரேட் சேம் ஆன்சரா சார் கேக்குறேன் சார். இல்ல சொல்லலாம் பட் அது இங்க சார் ஆப்ஷன் கொடுக்கல. பியூபிஸும் சென்சாக்ரமும் ஃபியூஸ்ட் ஆன மாதிரி கொடுத்திருக்காங்க. சாக்ரல் வெர்டிபிரேட் பெல்விக்ல பைக்கோஸ்டைல் பியூபிஸும் சென்ஸ் சொல்லலாம் பட் இங்க வந்து வேற ஆப்ஷன் பொருந்தாதுல. மத்த மூணுமே இதுல பொருந்தாது. சார் கொஸ்டின் பேங்க்ல இருக்கு சார் இது. ஓகே சின்சாக்ரம். ரைட். கொஸ்டின் பேங்க் கொஞ்சம் படிங்க அடுத்த டெஸ்ட்டுக்கு. சரியா? ரைட். ஓகே சார் போதும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸ்ல இது மீதி ரிமைனிங் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டிஸ்கஷன் கிளாஸ் இதோட முடிச்சுக்கிடுவோம். ஸோ எக்ஸிட் ஆயிட வேண்டாம். தேங்க்யூ.